என் பெயர் யாழினி பிரவீன். நான் சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று மகாபாரதத்தில் தலை சிறந்த வீரனான அர்ஜுனனாக உங்கள் முன்னால் நிற்பதில் நான் பாக்கியசாலியாக கருதுகிறேன். ஹரே கிருஷ்ணா. நான் அர்ஜுனன். இந்திரதேவரின் ஆசீர்வாதத்தால் குந்தி தேவிக்கு மகனாக பிறந்தேன். நான் பாண்டவர்களில் 3ஆம் மாணவர். என் வாழ்க்கை முழுவதும் நான் தர்மத்திற்காக போராடினேன். நான் ஒரு சிறந்த வில்லாளி. என் கையில் இருப்பது காண்டிபம் எனும் வலிமையான வில். அதை இழுக்கும் திறன் வேறு எவருக்கும் இல்லை. சிறுவயதிலிருந்து எனக்கு வில்லிலும் அம்பிலும் ஆர்வம் இருந்தது. என் குரு துரோணாச்சாரியார். அவர் எனக்கு ஒருமுகப்படியான கவனம், திறமை ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார். என் குறி தவறாமல் அம்பிலும் திறனை கண்ட என் குரு அர்ஜுனனை விட சிறந்த வில் வீரன் வேறு எவரும் இல்லை என்று கூறியது என் வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் சிவனோடு போரிட்டு பாசுபதாஸ்திரத்தை வென்றேன். என் வாழ்வில் முக்கியமான தருணம் குருஷேத்திர போர்க்காலத்தில் தான் நிகழ்ந்தது. நான் போருக்கு துணிந்து தேரில் அமர்ந்திருந்த எனக்கு முன்னால் என் உறவினர்கள், நண்பர்கள், குருமார்கள், என் பாசத்திற்கு உரிய பீஷ்மர், துரோணர் என பலர். என் மனம் துயரத்தில் மூழ்கியது. என் கைகள் நடுங்கின. போரிட மனமில்லாமல் தயங்கி நின்றேன். அப்பொழுது தேரோட்டியாக இருந்த என் நண்பர் தாமல் கிருஷ்ணர் எனக்கு கீழே உபதேசித்தார். அர்ஜுனா, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் உனது கடமை என போதித்தார். அந்த உபதேசம் என் கண்களை திறந்தன. நான் மீண்டும் என் காண்டிபத்தை ஏந்தினேன். கிருஷ்ணரின் வழிகாட்டுதலுடன் நான் வீரத்தோடு போரிட்டேன். தர்மத்தை நிலையாட்டினேன். இந்த கீதை அர்ஜுனான ஒருவனுக்கு மட்டுமல்ல, குழப்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. நான் ஒரு சிறந்த வீரன் மட்டுமல்ல, வீரத்தை, விவேகத்தை, நட்பை, பக்தியை, தர்மத்தை இந்த உலகிற்கு எடுத்து காட்டியவன். வாய்ப்புக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. Thank you so much, Shalini. Very, very beautifully spoken.